சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் இன்றைக்கி 7வது கேம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து ஒரு டெசிசிவ் கேம். ஸோ இந்த கேமில் வந்து ஜூ வென்ஜுன் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க. டான்சோங்கி வந்து பிளாக் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஆட்டத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் லீடிங்கில் வந்து ஜூ வென்ஜன் வந்து கம்ஃபர்டபுளாக போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஆட்டத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கேமில் ஜூ வென்ஜன் வந்து ஒயிட் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம சிசிலியன் பார்க்குறோம். பட் இந்த முறை நம்ம இதுக்கு முன்னாடி ஃப்ரெஞ்ச் வேரியேஷன் பார்த்துட்டு இருந்தோம். பட் இங்கே நைட் C6 வந்து விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் பிஷப் B5 த ரொசலிமோ அட்டாக். ஸோ பிஷப் B5க்கு அப்புறம் E6 கேன்சல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நைட் GE7. ஸோ E6ஓட ஐடியாவே வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக இந்த நைட்டை கனெக்ட் பண்ணி பான் ஸ்ட்ரக்சரை வந்து ரூயின் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான். ஸோ D4 C takes D4 அதுக்கப்புறம் நைட் takes D4. ஸோ இமீடியட்டாக வந்து இங்கே குயின் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிட்டு D4ல் கூடிய நைட்டில் ப்ரெஷர் பண்ணது. பின் அதுக்கப்புறம் நைட் takes C6. நைட் takes C6 அப்புறம் B into C6 விளையாடுறாங்க, கிக்கிங் த பிஷப். அதே போல் இந்த பொசிஷனில் வந்து சப்போஸ் குயின் into B5 விளையாடலாமா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஆக்சுவலாக ப்ராப்ளம் தான். நைட் டு D4 வந்து திரும்ப குயினை மூவ் பண்ணுவீங்க. திரும்ப நீங்கள் ஏதோ ஒரு ஸ்கொயருக்கு குயினை மூவ் பண்ணதுக்கப்புறம் மேபி குயின் B6 கிடையாது, ஏன்னா பிஷப் டு E3 வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் விளையாடலாம். அல்லது குயின் A5 கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய மூவ், இந்த மூவ் விளையாடிங்க அப்படின்னு சொன்னால் தென் பான் டு C4 அண்ட் தென் நைட் C3. ஸோ நமக்கு வந்து ஃப்ரீயாகவே டெவலப்பிங் மூவ்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த காரணத்தினால பிஷப்பை கிக் பண்ணுறாங்க. பிஷப் D3, நைட் G6, பான் C4, பிஷப் E7, அதுக்கப்புறம் நைட் C3. நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஜூ வென்ஜன் ஒயிட் விளையாடின எல்லா கேம்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பான் C4 ஆடினதுக்கப்புறம் தான் நைட்டை வந்து பின்னாடி டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு டேக் ஹோம் மெசேஜாக கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து நைட்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பான் எக்ஸாம்பிள் C4 C3 நைட் அப்படின்னா C பானை மூவ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்ன்றது தான். ஸோ கேசல், அதுக்கப்புறம் நைட் A4 கிக்கிங் த குயின் C7 போனதுக்கப்புறம் பான் டு C5. ஸோ இந்த அகெயின் இந்த C5 மூவ் நமக்கு ப்ரீவியஸ் கேமில் நடந்த ஒரு விஷயத்தை நினைவு கொண்டு வருது. ஸோ இம்மீடியட்டாக அந்த டி பான் வந்து ஏற்கனவே அவங்க ஒரு கேமில் வந்து பட்டாச்சு. ஸோ அதனால் இம்மீடியட்டாக அந்த பானை வந்து ரிலீவ் பண்ணுறாங்க. ஸோ கேப்சர் பண்ணால் பண்ணிக்கோங்க, எனக்கு வீக் பான் C6 இருந்தால் கூட நான் வந்து சமாளிச்சு பண்ணுறாங்க. பட் இங்கே ஜூ வென்ஜன் வந்து இந்த பானை தான் வந்து ஆக்சுவலாக டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு ப்ளே வந்து இங்கே இருந்து இருக்குது. குயின் H5 இன்ஃபேக்ட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் இன் திஸ் கேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட் சம் பாயிண்ட் இன் திஸ் கேம் என்னாச்சு அப்படின்னா பிளாக் வந்து பெட்டராக தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் சில காரணங்களால் ஆர் சில மிஸ்டேக்னால கேம் வந்து டர்ன் ஆகும். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரூக் B8. இங்கே குயின் H5க்கு பதில் நம்ம வந்து இந்த பொசிஷன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம் இது வரைக்குமே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 14வது மூவ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய கேம்ஸ் இருக்குது டேட்டா பேஸில், கிட்டத்தட்ட 10 கேம் மேலே இருக்குது. ஸோ நோன் லைன்ஸ் தான் ஆடிட்டு இருக்காங்க. இந்த பொசிஷனில் குயின் H5 தவிர்த்து G3 விளையாடலாமான்னு பார்த்தா இந்த லைட் ஸ்கொயர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக வீக் ஆகிடும். அதுக்கப்புறம் ஈவன் அட் த காஸ்ட் ஆஃப் இந்த பானை சாக் பண்ணிவிட்டு கூட சம்டைம்ஸ் இந்த பிஷப்பை வந்து ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த பான் வீக் ஆகும். அப்போ நீங்கள் வந்து பானை F4 போட்டிங்கன்னு சொன்னால் இந்த பானை மேலே ஏற்றுறதுக்கு கம்ப்ளீட்டாக வீக் ஆகிடும். அப்படி இல்லைனா F3 ஆடுவீங்க, டாஸ் ஸ்கொயர் வீக் ஆகிடும். எப்படி பார்த்தாலும் வீக்னஸ்ன்றது பர்மனெண்ட் தான். ஸோ அந்த காரணத்தில் G3 அவங்க விரும்பலை. ஸோ குயின் H5. ஸோ ஜஸ்ட் இங்கே கார்ட் பண்ணுறாங்க. ஸோ ரூக் டு B8, ஆன் டு B3, ரூக் டு D8, ரூக் D1, B4. ஸோ ரொம்ப ஆக்டிவாக விளையாடுறாங்க பிளாக். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். பிஷப் டு B2. இந்த மூவ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒயிட்டுக்கு. ஏன்னா இங்கே இந்த நைட்டு உள்ளே ஜம்ப் ஆகாத மாதிரி இருந்தது. பட் ஒன்ஸ் அவங்க B2 போட்டதுக்கப்புறம் நைட்டு உள்ளே ஜம்ப் ஆகிடுச்சு. ஆல்ரெடி கேம் வந்து கிரிட்டிக்கல் மொமெண்ட்டை ரீச் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன் கிரிட்டிக்கல் அப்படின்னா இந்த பொசிஷனில் வந்து அவங்களுக்கு ஒன்லி மூவ் குயின் F3. சில மூவ்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் குயின் G5. என்னென்னா இந்த இடத்துல வந்து இந்த மூவ் கண்டிப்பாக கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பிஷப் B2 வந்தால் இந்த நைட் ஜம்ப் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இங்கே ஏதோ ஒரு மிஸ்கால்குலேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா குயின் G5 ஆனிங்கனாக்கா த்ரெட்னிங் செக்மேட். பட் தென் பான் E5. பான் E5க்கு அப்புறம் உங்களுடைய லைட் ஸ்கொயரில் பான் ஃபிக்ஸ் ஆகிடும். உங்களுடைய லைட் ஸ்கொயர் பிஷப்பும் வந்து பிக்கப் பண்ண போகிறாங்க. அப்படி இல்லாமல் அதை வெட்டல்னா கூட இது வந்து ஒரு பேட் பீஸாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது எக்ஸாம்பிள் கேம் கன்னியூ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து பிஷப் C4 போட்டு நம்ம வந்து இந்த பான் மேலே இருக்கக்கூடிய ப்ரெஷரை வந்து இது பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் ஆல்ரெடி அ மிஸ்டேக் பிகாஸ் குயின் வந்து ட்ராப்பு. ஸோ ரூக் இன்ட்டு C4, B into C4, அதுக்கப்புறம் H6 அண்ட் தென் குயின் டு H4, பிஷப் E7 ட்ராப்ஸ் த குயின். அதே போல் இந்த இடத்துல ஏன் வந்து இந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் நம்ம எக்ஸ்சேஞ்ச் சாக் அடித்த மாதிரி தெரியும் சில பேருக்கு. சம்மந்தம் இருக்குது. என்னென்னா இந்த பிஷப் வந்து E2 கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா குயின் G3 ட்ரா பண்ணும்போது ஃபோர்க் பண்ணிடலாம். ஸோ அந்த காரணத்துக்கு ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறாங்க. அதுதான் ரீசன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேரியேஷன். ஸோ
சப்போஸ் இங்கே வந்து குயின் F3 ஓகே கேமில் குயின் F3க்கு அப்புறம் நைட் டெக்ஸ் D3 அண்ட் தென் ரூக் டெக்ஸ் D3. ஸோ பிஷப் A6 போட்டு ஃபைனலாக வந்து பிஷப்பை டெவலப் பண்ணுறாங்க. இங்கே வந்து நம்ம டேரெக்டாக பிஷப் அண்ட் H2 செக் அடித்தோம் அப்படின்னா தென் கிங் H1. இப்போது நீங்கள் வந்து ரூக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்டாக்ல இருக்குது. ஸோ ரூக்கை வந்து ஏன்னா ஓவர்லோட குயின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் கார்ட் பண்ணணும், ரூக்கையும் கார்ட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் இந்த பொசிஷனில் பிஷப் வந்து ரீட்ரீட் பண்ணீங்கன்னு சொன்னால் ரூக் AD1 அண்ட் தென் ப்ரிப்பேரிங் பான் டு E5 த கேம் இஸ் ஓவர். சப்போஸ் ரூக்கை வந்து டிஃபெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென் பிஷப் டு A3 ஸ்கீவர். ஸோ அடுத்த ரூக்கு மேலே போவீங்க அண்ட் தென் யூ ஆர் லூசிங் எ பீஸ். அப்போ இங்கே மூவ் பண்ணவே முடியாது. தென் பிஷப் டு B4. ஸோ இப்படி பல த்ரெட்ஸ் வந்து இந்த பொசிஷனில் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான வேரியேஷன், அதாவது மொமெண்ட்னு சொன்னேன் இல்லையா. ஸோ கேமோட கிரிட்டிக்கல் மொமெண்ட் இது தான். ஸோ பிஷப் A6 அதனால் ரூக் D1 விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அதை கேப்சர் பண்ணுறாங்க. முன்னாடி கேப்சர் பண்ணால் தான் எவ்வளோ பிரச்சனை இருக்குது பாருங்கள். ஸோ கிங் H1 பிஷப் D6 போயிடுறாங்க ஒரு பானை வெட்டிட்டு. ஸோ குயின் C3 த்ரெட்னிங் செக்மேட். அதுக்கப்புறம் பிஷப் F8 கன்வீனியண்ட்டாக டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா பிஷப் வந்து ஸ்கோப் இருக்குது. ஸோ எப்போ வேணால் வெளியில் வந்துக்கலாம். ஸோ நாட் அ பேட் பீஸ். ஸோ நைட் C5. ஸோ த்ரெட்னிங் த பிஷப், த்ரெட்னிங் த ரூக். ஸோ ரூக் B6. இந்த பொசிஷனில் ரூக்கை வந்து பார்த்திங்கனாக்கா மூவ் பண்ணுறதுக்கு பதில் கவுண்டர் அட்டாக் பண்ணலாமா, கம்ப்யூட்டர் மாதிரி நம்ம வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாமா அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். அதில் துல்லியமாக விளையாடணும் ரெண்டு பேருமே. ஸோ ரூக் இன்ட்டு D8 அதுக்கப்புறம் குயின் இன்ட்டு D8 விளையாடுற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் B4 ஆடினீங்க அப்படின்னா இட்ஸ் பிளண்டர். பிகாஸ் குயின் H4 செக் அண்ட் தென் கிங் G1 வருவீங்க. அடுத்து பிஷப் டு D6 போட்டோம் அப்படின்னா மேட்டை தடுக்கவே முடியாது. ஸோ இந்த காரணத்தினால நிறைய டாக்டிக்கல் ஐடியாஸ் இருக்குது. பிஷப் E2 ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும் ரெண்டு பேருமே. ஸோ ரொம்ப நேச்சுரலாக வந்து ரூக்கு அட்டாக்ல இருக்குது, பிஷப் அட்டாக்ல ரெண்டுத்தையும் வந்து ரூக்கை மூவ் பண்ணி ரெண்டுத்தையும் கார்ட் பண்ணிக்கிறாங்க ஒரே நேரத்தில். ஸோ குயின் E5 குயின் ட்ரேட் கேட்குறாங்க. குயின் E7 போய்ட்டு அதை டிக்ளைன் பண்ணுறாங்க. சரி ஓகே குயின் ட்ரேட் பண்ணால் ஏதாவது இஷ்யூவா. ஸோ குயின் இன்ட்டு E5 அடித்தோம் அப்படின்னா பிஷப் இன்ட்டு E5 ரூக் D1 அண்ட் தென் பிஷப் இன்ட்டு C5 அடிச்சிங்கன்னா தென் பீஸ் வந்து போது ரெக்கவர் பண்ணிடலாம். பட் ஆனால் ஒயிட் பெட்டராக இருப்பாங்க. ஸோ குயின் E7 அதுக்கப்புறம் ரூக்ஸ் AC1 ரூக் டு B5 வந்துட்டு ஒரு விதமான ஒரு டாக்டிக்கல் ஐடியாஸ்லாம் இங்கே வந்து ட்ரை பண்ணுறாங்க பின்னில் போட்டுட்டு. இங்கே இமீடியட்டாக D1 செக் அடிக்கிறது தான் பெட்டர் மூவ் ஆக்சுவலாக. கேமில் அதை வந்து விளையாடல. ஸோ குயின் டு C5 அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் ஏற்கனவே பார்த்தது கொஞ்சம் ரிவர்ஸ்டாக பார்க்குறோம். அதே போல் இங்கே செக்கு கேப்சர் பண்ணதுக்கப்புறம் குயின் டு C5 ஆடக்கூடாது. அதுக்கு பதில் ரூக் B5 இப்போ விளையாடினா இன்னும் ஸ்ட்ராங்கான மூவ் பிளாக்குக்கு. பட் ரூக் B5 டேரெக்டாக விளையாடுறாங்க. இன்னமும் சின்ன அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யுது. பட் ரூக் டெக்ஸ் D8 குயின் டெக்ஸ் D8 அண்ட் தென் குயின் D4. ஸோ குயின் H4 செக்கு அதுக்கு பதில் குயின் G5 வந்து பெட்டர். பட் ஓகே கிங் G1 அதுக்கப்புறம் பிஷப் டு C8 E5. ஸோ E5 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மூவ். இன்ஃபேக்ட் நீங்கள் என் கேமில் பார்ப்பீங்க இந்த ஒரு மூணாலே வந்து கேம் வந்து வின்னிங் பொசிஷனுக்கு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ குயின் இன்ட்டு D4 பிஷப் இன்ட்டு D4 இப்போதைக்கு ஈக்குவல் பொசிஷன் தான். இன்ஃபேக்ட் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஒயிட் வந்து ஒரு பான் வந்து டவுன் ஆக்சுவலாக. பட் ஆனாலும் இது ஈக்குவல் பொசிஷன். ஏன்னா பீஸ் ஆக்டிவிட்டி இவங்க பீஸ் பெருசாக கேமில் கண்ட்ரிபியூட் பண்ணல. பிஷப் பேர் வேணும் அப்படின்னா இதை கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் அதை கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு மனசு இருக்காது. ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணக்கூடாதுன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் லைட் ஸ்கொயர் பிஷப் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த வழியாக மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ண முடியும். அப்படிலாம் இந்த பானை புஷ் பண்ணி இங்கே ஆக்டிவேட் பண்ண முடியும். அது இப்போதைக்கு சாத்தியப்படாத ஒரு விஷயமா இருக்குது. A5 இந்த A5 பண்ண உடனே ஓகே டெஃபினட்டாக வந்து தான் ஜோங்கி வந்து ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து A4 ஆட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மூவ் ஆக்சுவலாக. இந்த பான் டூவை வந்து பார்த்திங்கனாக்கா அடித்து அதை வந்து கலைச்சி ஒரு வீக்னஸ் வந்து க்ரியேட் பண்ணி ஒரு டார்கெட் ரூக்கை வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுறது. ஏன் இந்த இது முக்கியம் அப்படின்றது நீங்கள் போக புரிஞ்சுப்பீங்க. F4 கொஞ்சம் வேகமாக வந்து மூவ்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணக்கூடிய ஒரு சில மூவ்ஸ் விளையாடுவாங்க. இவங்க கிங் ஆக்டிவேட் பண்ணுறாங்க. பிஷப் E7 கிங் E3 G5 அண்ட் தென் நைட் E4. இந்த பொசிஷனில் நீங்கள் G3 விளையாடினா தாராளமாக விளையாடலாம். இந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம கேப்சர் பண்ணிட்டோம். நம்ம கேப்சர் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்கள். இல்லை அவங்க ஃபோர்ஸ் பண்ணி கேப்சர் பண்ணும்போது அவங்களோட பான் ஸ்ப்ளிட் ஆகுது, கிங்கும் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அப்போ ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்மளால் ஹெச் பானையும் ஈஸியாக கலெக்ட் பண்ண முடியும் வித்தவுட் மச் எஃபோர்ட். ஸோ பிஷப் B7 அதுக்கப்புறம் பிஷப் டு C5. ஸோ இந்த பொசிஷனில் பிஷப் டு B7 வந்து ரொம்ப பெரிய மிஸ்டேக் கிடையாது. பட் இந்த மூணால் தான் வந்து பெரிய அட்வான்டேஜ் வந்து ஒயிட்டுக்கு கிடைக்குது. ஸோ பிஷப் C5 அதுக்கப்புறம் ட்ரேட் நடக்குது. ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஸ் வந்து பின்னாடி போகிற மாதிரியான ஒரு நிலமை. பட் ஆனால் அவங்க வந்து கிங்கை மூவ் பண்ணி இன்னும் கேமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக்கில் வந்து விட்டுடுறாங்க. ஏன் கிங் மூவ் வந்து மிஸ்டேக் அப்படிங்கிறத வந்து கேமில் பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி சரியான மூவ் எதுவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா பான் டு A4 அகெயின். ஐடியா என்ன அப்படின்னா நைட்டில் அடிச்சிங்க அப்படின்னா C5 ஆக்டிவேட்டிங் த பிஷப். பானால் அடிச்சிங்கன்னா அஃப்கோர்ஸ் பான் வந்து வீக்காக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து
ரூக்கை வந்து செகண்ட் ரேங்கில் ஆக்டிவேட் பண்ணி ஸோ சில பான்ஸை டார்கெட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு பான் நம்ம வந்து அட்டாக் பண்ணி எடுக்க முடியும். ஸோ கிங் G7 ஆடினதுனால இந்த ஆப்ஷன் எதுவுமே இல்லை. அதே போல் இங்கே ஃபேண்டாஸ்டிக்கான மூவ் ஒயிட்டுக்கு A4, அந்த ஆப்ஷனே வந்து நம்ம கொடுக்காம விட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் ரூக்கை ஆல்மோஸ்ட் ட்ராப் பண்ண பார்க்குறோம். செக்கு ரூக்கால் பிளாக் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் பார்ப்போம். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட். பட் கேமில் கிங் G5, பிஷப் A8, கிங் டேக்ஸ் H5. ஸோ சாதாரணமாக போயிட்டு அந்த பானை கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ருக் B8, ருக் C4, ருக் H8 செக்கு. ஸோ டைம் கண்ட்ரோல் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. கிங் G4, அதுக்கப்புறம் ருக் H2, கிங் G3, அடுத்து ருக் H5. ஸோ ருக் H5க்கு அப்புறம் அவங்க ருக்கு செக் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அந்த பானை டார்கெட் பண்ணுறாங்க. கிங் E7, ஏன்னா இந்த பொசிஷனில் உங்களால் இந்த பானை வெட்ட முடியாது. வெட்டினீங்கன்னா ஃபோர்க் இருக்குது, ஸோ பாய்சன் பான். ஸோ கிங் E7 வந்ததுக்கப்புறம் ருக் இன்டு A5. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பானை விட்டு கொடுக்குறாங்க. ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. ருக் A7 செக்கு. அவங்க நினைக்கிறாங்க கிங்கை வந்து நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே என்ன பிரச்சனை, இது ஃபோர்க்கு. நீங்கள் கண்டிப்பாக அந்த பீஸ் ட்ராப் பண்ண தவிர்க்கவே முடியாது. ஸோ கிங் D6 வாங்கினதுக்கப்புறம் நைட் அட்டாக்ல இருக்குது. ஸோ சிம்பிளாக வந்து என்ன பண்ணுறாங்க, பான் B4 போடுறாங்க. த்ரெட்னிங் செக் மெயிட் அண்ட் ஆல்சோ த்ரெட்னிங் த பிஷப். ஸோ 2 த்ரெட்டு ஒரே நேரத்தில் கண்டிப்பாக பேரி பண்ண முடியாது. ஸோ அந்த காரணத்தினால இந்த பொசிஷனில் 47வது மூலை டான் ஜோங்கி திரும்பவும் ஒரு ஆட்டத்தை இழக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து இவ்வளோ கேம்ஸ் 3 கேம்ஸ் வந்து நம்ம தோல்வி அடைஞ்சு பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இப்போ வந்து 3 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லீடிங்கில் வந்து போயிட்டுருக்காங்க ஆஃப்டர் 7 கேம்ஸ். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 2 கேமில் நான் சொன்ன மாதிரி இன்னும் 2 கேமில் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா யார் ஃபஸ்ட்டு 6.5 எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வேர்ல்ட் சாம்பியன். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத ஆஸ் யூஷுவல் பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி தமிழ் நியூ இயர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாதிக்கணும், எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.